தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாயங்காலமும் விடியற் காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறது போல, சாயங்காலங்களும் விடியற் காலங்களுமாகி இப்பொழுது தான் துவங்கின மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே 9வது மாதத்திற்குள்ளாக நாம் வந்துட்டோம். நாட்கள் நெய்கிறவன் இருக்கிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அஞ்சற்காரனுடைய ஓட்டத்தை காட்டிலும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. காலங்கள் மாறுகின்றன, சூழ்நிலைகள் மாறுகின்றன, மக்கள் மாறுகின்றார்கள். எத்தனையோ விஷயங்கள் மாறினாலும் மாறாத தெய்வம் இருக்கிறேன் என்கிற நாமமுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. இந்த நாளிலே ஒரு மனிதனை குறித்து நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். அவருடைய பெயர் நான் கடந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தின் அடிப்படையிலே எல்லா கதாபாத்திரங்களையும் போன வருடத்திற்கு முந்தின வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். அதில் சிலருடைய சில கதாபாத்திரங்களை நான் விட்டு வைத்திருந்தேன். அதை குறித்து பேச வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் அதை சரியாக ஆயத்தம் செய்ய முடியாத சூழல் இருந்தது. இந்த நாளிலே அப்படி விட்டு போன கதாபாத்திரங்களிலே ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம்முடைய தியானத்திற்கென்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எந்த கதாபாத்திரத்தை குறித்து பேச போகிறோம் என்கிற கிதியோனை குறித்து பேச வேண்டும். பெண்டிங் இருக்கிறது. வேறு இன்னொரு கதாபாத்திரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த நாளிலே என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தேவனே பலப்படுத்தும். தேவனே பலப்படுத்தும். இந்த வசனத்தை அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட வாசகத்தை ஒரு வாசகமாக வைத்து சிம்சோனுடைய கதாபாத்திரத்தை கொஞ்சம் நாம் ஆராயவிருக்கிறோம். தேவன் வேத வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். பல கதாபாத்திரங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். பல கதாபாத்திரங்கள் நமக்கு எச்சரிப்பாகவும் இருக்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களும் உண்டு. எப்படி வாழக்கூடாது என்ற எச்சரிப்பை நமக்கு காட்டக்கூடிய கதாபாத்திரங்களும் உண்டு. ஆகையினாலே நாம் அனைவரும் அறிந்திருக்கிறபடி சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். அதிலே சில விஷயங்கள் நடைமுறையிலே நீங்களும் நானும் சந்திக்கின்ற பல பிசாசினுடைய தந்திர உபாயங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும் என்பதை நாம் சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அவைகளை நான் குறித்து வைத்து வந்திருக்கிறேன். தேவ ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவரோடும் கூட பேசுவாராக. முதலாவதாக இவருடைய வாழ்க்கையினுடைய துவக்கத்தை இவருடைய வாழ்க்கை முழுவதும் நியாயாதிபதிகள் 13, 14, 15, 16 இந்த 4 அதிகாரங்களுக்குள்ளாக அடங்கியிருக்கிறதை நாம் அறிவோம். 13வது அதிகாரத்திலே வசனம் இப்படிதான் துவங்குகிறது. என்ன வாசிக்கின்றோம்? 1வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். நன்றாக கவனியுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த சிம்சோன் அவர் நியாயாதிபதிகளில் ஒருவர். பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருடங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 400 அல்லது 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அதிலிருந்து வெளியே வருகிறார்கள். 40 வருடங்கள் வனாந்தரத்திலே போய்விடுகிறது. அதற்கப்புறமாக கானானுக்குள்ளே நுழைகிறார்கள். கானானுக்குள்ளே நுழையும் போது யாருடைய காலங்கள் துவங்குகிறது? நியாயாதிபதிகளினுடைய காலங்கள் துவங்குகின்றது. அந்த நியாயாதிபதிகளினுடைய காலத்தில் கடைசியாக வந்த நியாயாதிபதி தான் யார்? இந்த சிம்சோன். இதற்கு அடுத்து வருகிற நியாயாதிபதி சாமுவேல். அவர் ராஜாக்கள், இந்த நியாயாதிபதிகள் பிளஸ் ராஜாக்கள், இந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல அவர் நியாயாதிபதியாக இருக்கிறதுனால பொதுவாக இந்த 13 நியாயாதிபதிகளோடு அவர் சேர்க்கப்படுவது இல்லை. ஆகவே நமக்கு ஒன்று தெரியும், இந்த சிம்சோன் நியாயாதிபதிகளின் காலத்திலே தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு நியாயாதிபதி. நியாயாதிபதிகளுடைய காலம் எப்படி இருந்தது என்று நமக்கு நன்றாக தெரியும். எப்படி இருந்தது? அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். இது கூட ஒரு நல்ல ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எனக்கு எது சரின்னு நம்ம படுறோமோ அது என்றைக்குமே எல்லாருக்கும் என்ன செய்யாதுங்க, சரியாக இருக்காது. எனக்கு சரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபிலாசபி, இங்கிலீஷில் அதை சொல்கிறதாக இருந்தால் அப்சல்யூட்டிசம் அண்ட் ரிலேட்டிவிசம் என்று சொல்ல வேண்டும். அப்சல்யூட்டிசம், ரிலேட்டிவிசம், இது எல்லாருக்கும் பொருத்தமான
ஒரு பொதுவான ஒன்று என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இல்லையா, அதைத்தான் அப்சல்யூட்ஸ் என்று சொல்லுவோம். ரிலேட்டிவ்ஸ்னால் எனக்கு எது பொருத்தமோ எனக்கு எது சரியோ அது என்று சொல்வோம். என்றைக்குமே அப்சல்யூட்டாக தான் இருக்கணுமே தவிர ரிலேட்டிவாக என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கவே கூடாது. எனக்கு சரிபானபடி நான் வாழ்வேங்கிற வாழ்க்கை தான் இன்றைக்கி மாடர்ன் உலகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் பொதுவானதாகவும் இருக்குங்கிறத தாண்டி வேதத்தின்படி இன்னும் ஒரு படி சொல்கிறதாக இருந்தால் கர்த்தர் நியமித்தபடி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணுங்க, போடணும். சில நேரத்தில் எல்லாருக்கும் அக்செப்டபுளாக இருக்கிறது தேவனுடைய பார்வையில் என்னவாக இருக்காதுங்க, ஏற்புடையதாக இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஃபிலாசபி இருக்கணும், தேவ பார்வையிலே சரியானபடி தான் நான் வாழ வேண்டும். ஆனால் இந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பார்வைக்கு சரி போனபடி என்ன செய்து வந்தார்கள், வாழ்ந்து வந்ததுனாலே கர்த்தர் ஆண்டவரே என்ன செஞ்சாருன்னா, இவங்க இப்படி வாழ்ந்ததுனால நீங்கள் இந்த ஒரு சைக்கிளை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஏற்கனவே இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நியாயாதிபதிகள் ஃபுல்லாக நமக்கு ஒரு சைக்கிளை பார்க்க முடியும். என்ன சைக்கிள், இவங்க ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்வார்கள், பாவம் செய்வார்கள். பாவம் செய்த உடனே ஆண்டவர் இவர்கள் என்ன செய்வார், அவருடைய சத்துருக்களினுடைய கைகளுக்கு ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுத்த உடனே இவங்க சிறுமப்படுவாங்க. சிறுமப்பட்ட உடனே இவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க, கதறுவாங்க. உடனே ஆண்டவர் என்ன செய்வார்னா ஒரு இரட்சகனை எழுப்புவார். அந்த இரட்சகனை அல்லது ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் என்ன செய்வார், எழுப்புவார். அவன் வந்து என்ன செய்வான், காப்பாற்றுவான். காப்பாற்ற உடனே திருப்பி வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டேபிள் ஆன உடனே அவன் வாழ்கிற வரைக்கும், அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அவன் செத்து போனதுக்கப்புறம் திருப்பி என்ன செய்வாங்க, பாவம் செய்வாங்க, திருப்பி பாவம் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் ஃபேஸ் நடந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் காண முடியும். நீங்கள் நியாயாதிபதிகள் ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா காண முடியும். இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்த காலம் இந்த நியாயாதிபதிகள் ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துச்சு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 17, 18, 19 அதிகாரங்களில் நம்முடைய நாவினாலே சொல்ல முடியாத ஒரு பெரிய கொடூரமான விஷயங்கள் என்ன செய்கிறது, நடக்கிறதை நாம் அறிவோம். ஆனால் இது இந்த நியாயாதிபதிகளுடைய காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்க, வனாந்திரத்தில் ஆண்டவருடைய பலத்த கிரியைகளை கண்ட அடுத்த சந்ததியாரே என்ன செய்கிறாங்க, இவ்வளோ தூரம் என்ன செய்கிறாங்க, தவறு செய்கிறார்கள். அடுத்த சந்ததியாரே இவ்வளோ தூரம் தவறு செய்கிறார்கள். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஆண்டவர் வந்து இவங்க இப்படியெல்லாம் தவறு செய்வாங்க நினச்சி இவங்களுக்கு ஒரு பாட்டை சொல்லிக் கொடுக்குறார். நல்லா கவனிங்க. உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாருங்கள். கர்த்தர் உபாகம புஸ்தகத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். உபாகமம் 31:16. கர்த்தர் மோசையை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக்கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள் அப்படின்னே சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டே வரும்போது சொல்கிறார் என்னெல்லாம் செய்வேங்க சொல்லிட்டு 19 வசனத்தை சொல்கிறாரு, இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இது அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்க. 21 வசனத்தை பாருங்கள். நடுவில் அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாது இருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். நல்லா கவனிங்க. அந்த பாட்டு என்னங்கிறதா 32வது அதிகாரத்தில் ஃபுல்லாக அந்த பாடல் வரிகள் தான் வருது. அப்போ ஆண்டவர் இவர்கள் வழிவி போகின்ற ஜனம், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்கள் தங்களை விட்டு சோரம் போகின்ற ஜனங்கள் என்பதை அறிந்திருந்தார். அதனால இவங்க போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாட்டெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, சொல்லி கொடுத்தார். பாட்டை சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கட்டளைகளை கொடுக்கும் போதும், நாளைக்கு உன் பிள்ளை இது என்னதென்று கேட்டால், பஸ்கா பண்டிகை ஆசிரிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார், இதை நீங்கள் ஏன் ஆசிரிக்கிறீங்க, நாளைக்கு உன் பிள்ளை கேட்கும்போது நீ என்ன செய்யணும், இந்த மாதிரி நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தோம், தேவன் எங்களை சந்தித்தார், எங்களை ரட்சித்தார், என்ன செய்யணும், சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தார். எல்லா பண்டிகைகளை கொடுத்ததனுடைய நோக்கம் சந்ததி ஆண்டவரை மறந்து விடக்கூடாது. எல்லா பலிகளை கொடுத்ததனுடைய நோக்கம் சந்ததிகள் ஆண்டவரை மறந்து விடக்கூடாது. மன்னாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்க சொன்னதனுடைய நோக்கம் சந்ததிகள் ஆண்டவரை என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. யோதான தாண்டின உடனே கற்குவியலெல்லாம் எடுத்து ஒரு கல்லெல்லாம் ஆளுக்கு ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கல்லை கொண்டு வந்தாங்கல்ல, அதை கொண்டு வந்தது நோக்கம் எதுக்கு, நாளைக்கு உன் பிள்ளை கேட்டால். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு கட்டளைகளையும் ஆண்டவர் கொடுத்ததனுடைய நோக்கமே உன் பிள்ளைகள் கேட்டால். உபாகமம் 6:20 அதில் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், எல்லா கட்டளைகளும் சாட்சிகளும் நியாயங்களும் பிள்ளைங்க கேட்டால் அவங்களுக்கு சொல்கிறதுக்காக. இவ்வளோ விஷயங்களை கர்த்தர் சொன்னாலும் நியாயாதிபதிகளுடைய முதல் அதிகாரத்தில் 2வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கின்றோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பாருங்கள். 2:10. அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி. இம்மீடியட்லி த வெரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு யாரை தெரியலைங்க, ஆண்டவரை தெரியவில்லை.
இந்த சந்ததி யாருடைய சந்ததி? அதுக்கு முன்னாடி யோசுவாவினுடைய நாட்களில் இருந்த சந்ததி. 7ஆம் வசனத்தை பாருங்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். அப்போ யோசுவா காலத்தில் வாழ்ந்தவங்க. உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியணும். எகிப்திலிருந்து கிளம்பும்போது 20 வயசுக்கு மேலே இருந்தாங்கல்ல. எகிப்திலிருந்து கிளம்பும்போது 20 வயசுக்கு மேலே இருந்த யாருமே கானானுக்குள்ள என்ன செய்யலை, போகலை. அப்படி போனது 2 பேர் தான். அது யாரு? யோசுவாவும் காலேபும். இப்போ இந்த 20 வயசுக்கு உள்ளே இருந்தவங்க தான் இந்த 40 வயசுக்குள்ளே மேக்ஸிமம் 60 வரைக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க, வந்திருப்பாங்க. இவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்திருப்பாங்கல்ல. இவங்க அந்த சின்ன வயசில் ஆண்டவர் வனாந்தரத்தில் செஞ்ச காரியத்தை, யோசுவாவினுடைய நாட்களில் என்னெல்லாம் காரியங்களை செஞ்சார் ஆண்டவர்? யோர்தானை என்ன செஞ்சார், பிளந்தார். எரிகோவை கர்த்தர் என்ன செய்தார், தகர்த்து கீழே கொண்டு வந்தார். ஆகான் இச்சித்ததை எடுத்துக்கொண்ட போது ஆகானை கரெக்டாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கண்டுபிடிக்கிறாரு. அதை பார்க்குறாங்க. யோசுவாவினுடைய நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 31 ராஜாக்களை, எத்தனை ராஜாக்கள்? 31 ராஜாக்களை சங்காரம் பண்ணியிருக்காங்க. ஒரு போர்பட கிடையாது, 31 ராஜாக்களை சங்காரம் பண்ணியிருக்காங்க. அதில் பிரபலமான ராஜாக்கள் தான் யார்? எமோரியரின் ராஜாவாகிய சீஹோன், பாசானின் ராஜாவாகிய ஓகு. இவங்கெல்லாம் வந்து அழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தது யார்? இந்த ஜனங்கள். இந்த சந்ததியெல்லாம் இருந்தாங்க. யோசுவா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்க. ஆனால் யோசுவா செத்து போனதுக்கப்புறம் இவங்களுடைய சந்ததி, அடுத்த சந்ததி வருது பார்த்தீங்களா, அது ஆண்டவர் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. கர்த்தரையும் அவர் செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி உண்டாயிற்று. அப்போ கேள்வி என்னன்னா, எப்படிங்க ஆண்டவருடைய நேரடி காரியத்தை அனுபவித்தவர்கள், ஆண்டவருடைய நேருடைய தொடுதலை அனுபவித்தவர்கள், தேவனுடைய அற்புத கிரியைகளை கண்டவர்கள், சரி காணாட்டினாலும் பரவாயில்ல, இவங்கெல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு தான் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாருங்க, ஞாபக சின்னங்களை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் மக்கள் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. அறியாததுனால தொடர்ச்சியாக பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் அவங்களை என்ன செய்வார், சத்துருவினுடைய கைகளில் ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுக்கும் போதெல்லாம் கஷ்டப்படும் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது இரட்சகர் எழுப்புவார். இதுதான் சைக்கிள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. 12 நியாயாதிபதிகள் எழுப்பிட்டாங்க. நான் இவ்வளவு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் சிம்சோனுடைய விஷயம் வரும்போது எத்தனை வருஷம் இவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க? எத்தனை வருஷங்க? 40 வருஷம் இருந்தாங்க. இவங்க யாராச்சும் ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்களா? ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்களா? முறையிடவே இல்லை. ஜனங்கள் ஆண்டவரை கேட்டாங்களா, ஐயா எங்களை காப்பாற்றுங்க, 40 வருஷமாக பிலிஸ்தருக்கு கீழே அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேருக்கு பின்னாடி அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்கல்ல, அது மாதிரி இங்கே கூப்பிட்டாங்களா? கூப்பிடவே இல்லை. பாடம் என்ன விஷயம் என்ன தெரியுமா? தே காட் அக்கஸ்டம்டு. அவர்கள் இந்த ஒரு அடிமைத்தனத்திற்கு பழகி போய்விட்டார்கள். அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடவே இல்லை. ஆண்டவரை எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா பாவத்தோடு இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து இந்த மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அது பழகிட்டாங்க. பொதுவாக சொல்லுவாங்கல்ல, தவளையை வந்து சூடான தண்ணியில் போட்டால் டக்குன்னு என்ன செஞ்சுருங்க, ஜம்ப் பண்ணி வெளியில் வந்துடும். ஆனால் தவளையை வந்து ஒரு குளிரான தண்ணியில் முதல்ல போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணால் அது என்ன செய்யாதுங்க, வெளியில் வராது. அது நல்ல அந்த சுகம் கண்டு இதமான சுகம் ஏற 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 அந்த இதமான டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கொதிக்கிற தண்ணியாக மாறினா கூட தவளை என்ன செய்யாது, வெளியில் வராது. இந்த ஜனங்கள் ஆண்டவரை தேடவே இல்லை. ஆண்டவர் வந்து கெஞ்சவும் இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஐயோ நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கோம், என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, ஒருத்தனை தேடி போகிறார். நம்முடைய ஆண்டவருடைய அன்பை பாருங்கள், இந்த ஜனங்களினுடைய காரியத்தை பாருங்கள். இவர்கள் ஆண்டவரை தேடாத போதும் இவர்களை மீட்கும் பொருளாக தேவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், செயல்பட ஆரம்பிக்கிறார். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் ஆண்டவரை விட்டு தூரம் போய் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பார்க்குறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பி பார்க்குறாரு, சிட்சித்து பார்க்குறாரு, அதை பண்ணி பார்க்குறாரு, இதை பண்ணி பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் அவர் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோங்க, அந்த ஒரு பாவத்தினுடைய அந்த என்ன சொல்கிறது சேற்றில் அமிழ்ந்து உட்கார்ந்துட்டோமே தவிர எந்திரிச்சு வெளியில் வர மனமில்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை விடுற பாடும் கிடையாது. ஆண்டவர் நம்மளை விடுற பாடும் கிடையாது. அதனால தான் ஒருத்தர் சொன்னார், ஹீ இஸ் த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன். பரலோகத்தினுடைய வேட்டை நாய். என்னை எங்கே போனாலும் என்ன செஞ்சிருவார், தேடி என்ன செஞ்சிருவார், கண்டுபிடிச்சிருவார். ஆண்டவர் விடுற பாடு இல்லை. இங்கே ஒரு மனிதர்களை தேடி வாரார். ஆண்டவர் யாரை தேடி வாரார் பாருங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய தூதனானவர் 3ஆம் வசனத்தில் அப்படி தானே வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தில் யாரை தேடி வருகிறார், அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா, அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள்.
3வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர். கர்த்தருடைய தூதனானவர்னா அது யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இருக்கிறது போல அவரும் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக வந்தார். எல்லா விதத்திலையும் 100% மனிதனாக வந்தார். அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே வாசம் பண்ணினார். ஆனால் அதற்கு முன்பதாகவே பழைய காலத்திலே என்ன செய்து கொண்டிருந்தார்? வந்து கொண்டிருந்தார். அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனம் வரும். அதை சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதாக இருந்தால் இப்படி வர வேண்டும். எப்படின்னா, உலகத்திலே வந்து 9வது வசனம் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இது தமிழ் டிரான்ஸ்லேஷன். இதை சரியான மூல மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதாக இருந்தால், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற அந்த மெய்யான ஒளி உலகத்திலே வந்து கொண்டிருந்தது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற அந்த மெய்யான ஒளி உலகத்திலே வந்து கொண்டிருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல இடங்களிலே வந்து கொண்டிருந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அவருடைய ஆண்டவர் அந்த சரித்திரத்தின் நடுவில் அவரே உலகத்தில் என்ன செய்தார்? மனிதனாக வந்தார். கர்த்தருடைய தூதனானவர் யாரெல்லாம் சந்தித்தார்? ஆண்டவரை இன்னொரு வகையில் சொல்ல போன ஒரு ட்ரிவியா கொஸ்டின், கர்த்தருடைய தூதனானவரை முதலாக அல்லது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ப்ரீ இன்கார்னேட் ஜீசஸை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தூதனானவரை முதலாக சந்தித்த நபர் யார்? ஆபிரகாமுக்கு விட ஆகார். கர்த்தருடைய தூதனானவர் முதலாக சந்திக்கிற நபர் யாருங்க? ஆகாரை சந்திக்கிறார், ஆபிரகாமை சந்திக்கிறார். அது 22வது அதிகாரத்தில். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது மேலிருந்து வானத்திலிருந்து தான் வருது சத்தம். என்ன சத்தம்? பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே. அது கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். ஆனால் வனாந்திரத்தில் ஒரு பெண்ணை, ஒரு அபல பெண்ணை, ஒரு அடிமை பெண்ணை தேடி கர்த்தருடைய தூதனானவர் முதல்ல என்ன செய்கிறாருங்க? போகிறார். மோசையை சந்திக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் மோசையை சந்திக்கிறார். அதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் சந்திக்கிறார்? கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை சந்திக்கிறார். காயினை கர்த்தருடைய தூதனானவர் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் வருதான்னு எனக்கு தெரியல. கர்த்தர் சந்திக்கிறதும் இருக்குது. கர்த்தருடைய தூதனானவர் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆகார், ஆபிரகாம், மோசே, பிலேயாம், கிதியோன், இங்கே இதோ மனோவாவை சந்திக்கிறார். மனோவாவை சந்திக்கிறாங்க. ஆண்டவரே நேரடியாக சந்திக்கிறாரு. சந்தித்து அவங்களுக்கு கட்டளைகளெல்லாம் கொடுக்குறாரு. இப்போ இதான் இதனுடைய பின்னணி. சிம்சோனை பற்றி அவருக்கு கொடுக்கப்படுகிற அவருடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதா இருந்தால் என்னெல்லாம் சொல்லலாம்? சிம்சோனை பற்றி பலசாலி. சிம்சோன் ஒரு பலசாலி. வேற அவருடைய சிறப்பம்சங்கள். நசரேய விரதம். நசரேய விரதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன? நசரேய விரதம்னா என்னென்ன செய்யணும்? 1, திராட்சரசத்தோடு சம்பந்தப்பட்ட எதுவுமே என்ன செய்யக்கூடாதுங்க? இருக்கக்கூடாது. எதுவுமே உட்கொள்ளக்கூடாது. அது என்ன அதில் வசனம் வரும்போது விதை முதல் தோல் வரை அப்படி தான் வாசிக்கின்றோம். என்னாகமத்தில் வாசிக்கும்போது விதை முதல் தோல் வரை திராட்சரசத்தோடு சம்மந்தப்பட்ட அல்லது திராட்சை செடியோடு சம்மந்தப்பட்ட எதுவுமே என்ன செய்யக்கூடாதுங்க? இவர் கூட கான்டாக்டில் வரக்கூடாது. 2வது முடியை வெட்டக்கூடாது. 3வது பிரேதத்தை தொட்டு விடக்கூடாது. பிரேதத்தை, அது தகப்பனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் அதற்கான உள்ள எல்லா விதமான சுத்திகரிப்பை இவங்க என்ன செய்யணுங்க? செய்ய வேண்டும். இதுதான் நசரேய விரதம். ஸோ நசரேய விரதம் அவருக்கு இருந்தது. வேற சரி, நான் சில விஷயங்களை சொல்கிறேன். சிம்சோனுடைய சிறப்பம்சங்கள், அவருடைய சாதனைகள், அவருடைய வெற்றிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவருடைய பலத்த செய்கைகள்னு லிஸ்ட்டு போட்டால் அது நிறைய நம்ம சொல்லிடலாம். என்னெல்லாம் செஞ்சார்? முதல்ல சிங்கத்தை, ஒரு பாலசிங்கம் இல்லையா, யங் லயன், ஒரு சிங்கக்குட்டி வந்தபோது ஒரு ஆட்டை கிழிப்பதை போல வெறுங்கையாக அதை என்ன செய்தார்? கிழித்தார். விடுகதையை விடுவிச்ச உடனே டக்குன்னு என்ன செஞ்சாருங்க? போய் வஸ்திரத்தை வாங்கிட்டு வந்தார். நேராக போனார். ஒரு 30 பேர் என்ன செஞ்சாருங்க? கொண்டு போட்டுட்டு அவனுடைய வஸ்திரத்தை என்ன செய்து கொண்டார்? உரிந்து கொண்டு வந்து இவர்கள்ட்ட போய் கொடுத்தாரு. அடுத்து 300 நரிகளை வாளோட வாள் சேர்த்து, நம்ம பொதுவாக இதுவரைக்கும் நான் கற்பனை பண்ணது 300 நரிகள்னால் வாளோட வாள் சேர்க்கும் போது 2 வாழை சேர்த்து ஒரு பந்தங்கிறப்போ 2 பேராக வச்சார் நான் நினச்சேன். அதை இப்படி நம்ம கற்பனை பண்ணலாம். 300 நரியும் வாளோட சேர்த்து கூட என்ன செய்யலாம்? ஒரே ரோவாக வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படியா பயங்கர பலக்சாலி அதை பண்ணார். அப்புறம் தன் மனைவி மாமனாரை சுட்டரிச்சாங்க. அவருடைய மனைவி மாமனார் என்ன செஞ்சாங்க? சுட்டரிச்ச உடனே வேத வசனத்தில் அங்கே வசனம் வாசிக்கின்றோம். 15வது அதிகாரத்துக்கு வாருங்க. 15:8 அவர்களை சின்னாபின்னமாக சங்காரம் பண்ணி, வசனத்தை பார்த்தீங்களா? சின்னாபின்னமாக சங்காரம் பண்ணி அப்படி ஒரு வாசகம் வாசிக்கின்றோம். அப்புறம் ஒரே கழுதை, பச்சையான கழுதை எலும்பு, அதை வச்சு எத்தனை பேரை கொண்டாருங்க? 1000 பேரை கொண்டாரு.
காசா பட்டணத்தில் ஒரு வேசிக்கிட்ட போனார். சரி இவரை இப்படியே பிடிச்சிடலான்ட்டு போய் எல்லாம் சுற்றி உட்காந்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் பட்டணத்தை சுற்றி உட்காந்துருந்தா இவர் பட்டணத்தை தாழ்பால் அதனுடைய நிலையோடு தூக்கிட்டு என்ன செஞ்சுட்டாருங்க, தூக்கி போட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறார் மேலே. உயிரோடு இருக்கிறத விட சாகும்போது எத்தனை பேரை கொண்டாருங்க, நிறைய பேரை கொண்டார். இதெல்லாம் இவருடைய சாதனைகள். ஆனால் இவருடைய சிறப்பம்சங்களாக சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றாக கவனிங்கள். சிறப்பம்சங்கள்னு சொல்கிறவரை அவருக்கான சில உண்மைகள். தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் யார்? சிம்சோன். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையோடு ரிலேட் பண்ணணும். நீங்களும் நானும் தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் சிம்சோன். தேவனாலே முன்குறிக்கப்பட்ட மனுஷன். அது மாத்திரமல்ல, அவன் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். தேவனாலே முன்குறிக்கப்பட்ட மனுஷன் மாத்திரமல்ல, ஏன்னா ஆண்டவரே பிள்ளை பெறாத ஒரு மலடியான அவனுடைய தாயை பார்த்து என்ன சொன்னார்? நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அடுத்த எல்லா விஷயத்தையும் சொல்லி 5வது வசனத்தில் வாசிக்கின்றோம், அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அப்போ தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மனிதன். தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மனிதன். அப்புறம் தேவனாலே இவனை பெற்றெடுப்பதற்காக பெற்றோரே என்ன செய்யப்பட வேண்டியிருந்ததுங்க? ஆயத்தப்பட வேண்டியிருந்தது. பொதுவாக பிள்ளைகளை தான் ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவங்கள ஆயத்தப்படுத்துவார். ஆனால் இங்கே பிள்ளையை மட்டும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தலை. யாரையும் ஆயத்தப்படுத்துகிறாருங்க? பிள்ளையை பெற்ற தாயையும் என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்னா பிறந்தது முதல் ஆண்டவர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ரைட் ஃப்ரம் த வெரி ஊம், ரைட் ஃப்ரம் த வெரி ஃபீட்டல் ஸ்டேஜ். ஆண்டவர் இந்த சிம்சோனை தனக்காக தெரிந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக இவனுக்குள்ளே அந்த திராட்சரசத்தினுடைய விஷயம் எந்த விதத்திலையும் பரவிவிடக்கூடாது, தன்னுடைய கற்பத்திலிருந்தே இவன் நசரேயனாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவனுடைய தாயார் கூட என்ன செய்ய வேண்டியதாக இருந்ததுங்க? திராட்சரசம் சம்பந்தப்பட்ட எதையுமே உட்கொள்ள கூடாத ஒரு நிலைமையில் அவருடைய தாயார் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அப்போ தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனே நேரடியாக தரிசனமாகி பெற்றோரை ஆயத்தப்படுத்தினார். அப்படிப்பட்ட சிறப்பம்சம் இவனுக்கு உண்டு. 13:24 என்ன வாசிக்கின்ற கடைசி வாசகம்? 13:24 கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். அப்புறம் 13:25 என்ன வாசிக்கின்றோம்? அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். தேவ ஆவியானவராலே உந்தப்பட்ட ஏவப்பட்ட மனிதன். குறிப்பை வேகமாக எழுதும்போது குவிஸ் தான் ஞாபகம் வருது. எனக்கே செல்ஃப் கோல் போட்டுருவேணும்னு பயமாக இருக்கு. அப்போ நல்ல கவனிங்க, என்னென்ன சிறப்பம்சங்கள்? தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனால் பெற்றோர் ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலை, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதலை பெற்றவன். இது எல்லாமே நமக்கும் பொருந்தும். இதெல்லாமே நமக்கும் பொருந்தும். நீங்களும் நானும் முன்னறிந்தவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொண்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள். ஆண்டவர் நம்மை சாங்டிஃபை பண்ணியிருக்கிறார். சாங்டிஃபிகேஷன் என்று சொன்னாலே பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்குள்ளே கர்த்தர் யாரை கொடுத்திருக்கிறார்? ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே சகல சத்தியத்திற்குள்ளும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி இருந்தும், இத்தனை சிறப்பம்சங்கள் இருந்தும் சிம்சனுடைய லைஃப் எப்படி இருந்துச்சுங்க? ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபா இல்லை ஒரு 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 தோல்வியான லைஃபா? ஒரு தோல்வியான லைஃப். அதாவது he was physically strong but spiritually weak. அவன் ஆவிக்குரிய விஷயத்திலே பலவீனனாக இருந்து சரீரத்தில் மாத்திரம் எப்படி இருந்தானுங்க? பலமுள்ளவனாக இருந்தான். இவனுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்னவென்று நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். அதை சிந்தித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இதே போன்ற சூழ்நிலைகள் எங்கெல்லாம் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இவ்வளவு சிறப்பம்சங்களை பெற்றும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டும், தேவனால் முன்குறிக்கப்பட்டும், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டும், பெற்றோர் ஆயத்தப்படுத்தப்பட்டும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டும், கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதலை பெற்றும் சிம்சோனுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு டிராஜிக் லைஃப் தான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனாலே ஏவப்படுகிறவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சீர்குலைந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
இவனுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன? ஒரு 7 காரணங்களை நான் வைத்திருக்கிறேன். வேகமாக நான் சொல்லிவிட்டு போகிறேன், என்னோடு கூட நன்றாக கவனிங்கள். முதலாவதாக, சிம்சோனுடைய இந்த லைஃபை, இந்த 13, 14, 15, 16 அதிகாரத்தை வாசிக்கும் போது நான் கண்டுகொண்ட ஒரே ஒரு விஷயம், முதல் விஷயம், அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு சரியான உறவே என்ன இல்லைங்க, இல்லை. ஃபவுண்டேஷன் அதுதான். அவனுக்கும் தேவனுக்கும் உறவே இல்லை. சிம்சோன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினானா என்று கேட்டால் பண்ணினார். எங்கே பண்ணினார்? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15 அதிகாரம் 18 வசனம். நியாயாதிபதிகள் 15, 18 என்ன வாசிக்கிறோம்? அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. அவன் வாசித்தது அடுத்த ஆண்டவரை நோக்கி அவன் பேசுறது எங்க? நம்ம வாசித்தது கடைசியில் இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்திரலும். நல்ல கவனிங்க. இவன் லைஃப்ல ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணானா, ஆண்டவரோடு உறவு கொண்டானா, ஆண்டவர் இடத்துல பேசினானான்னு கேட்டான். பேசினான். எப்போ பேசினான்? தேவைப்படும் போது பேசினான். இம்மைக்கான தேவைகளுக்காக என்ன செய்தான்? பேசினான். தேவைக்காக பேசினோம்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன சீர்குலைவு தான் ஏற்படும். அதனை தாண்டி எத்தனையோ விஷயங்களுக்கு இவன் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருக்க வேண்டும்? பேசியிருக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் நல்ல முடி வெட்டி இருக்கிறாங்களே, நான் ஏன் முடி வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன்? என்ன நோக்கம்? பெற்றோர் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு பெரிய ஆள் ஆகும்போது அவனுக்கே இருக்கக்கூடிய குவெஸ்ட் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுருக்கணுங்க? கேட்டிருந்திருக்க வேண்டும். எல்லாரையும் விட எனக்கு பலத்தை கொடுத்துருக்கிறீங்களே, எதுக்கு? ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருக்க வேண்டும்? கேட்டிருக்க வேண்டும். மற்றவங்கெல்லாம் சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடுவாங்களே, ஆனால் நான் சிங்கத்தை ஒரு ஆட்டை போல கிழிக்கிறேனே, இந்த பலத்தை ஏன் கொடுத்திருக்கிறீர்? என்ன செஞ்சிருக்க வேண்டும்? கேட்டிருக்க வேண்டும். ஐயோ, நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோமே, எங்களுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களே, நான் இப்படிப்பட்ட விசேஷித்த ஒரு தாளந்தை பெற்றிருக்கிறேனே, என்னை குறித்து நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று பவுல் கேட்டது போல என்ன செய்திருக்க வேண்டும்? கேட்டிருக்க வேண்டும். சரி, வாழ்க்கையில அந்த பருவத்துக்கு ஏற்ற ஆசைகள், தேவைகள், விருப்பங்கள் வரும்போது, திருமண விஷயம் வரும்பொழுது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் யாரை விவாகம் பண்ண வேண்டும் என்று செய்திருக்க வேண்டும்? கேட்டிருக்க வேண்டும். கேட்டிருக்கவில்லை. தேவனுடைய நோக்கத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. தன்னுடைய விஷயங்களுக்கு, உலக பிரகாரமான விஷயங்களுக்கும் வாழ்க்கை பிரகாரமான விஷயங்களுக்கும் தேவைகள் ஏற்பட்ட போதும் அதற்கும் என்ன செய்யவில்லை? தேவையில்லை. பசிக்காக, தண்ணீருக்காக, உயிருக்காக, இதற்காக தான் ஆண்டவரை தேடுகிறான். முதல்ல விஷயம், நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் சிம்சோனை போல விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்படி தெரியுமா? தேவைக்காக மட்டும் ஆண்டவர்கிட்ட போனோம்னா. நம்ம இப்போ ஒரு கேள்வி கேட்போம். இந்த தாரும் ஆசீர்வதியும் கொடும் அப்படிங்கிறத தாண்டி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தாண்டி, என்னைக்காச்சும் ஆண்டவர்கிட்ட என் வாழ்க்கையை கொண்டு நீர் என்ன சித்தம் வச்சிருக்கிறீர் ஆண்டவரே, நான் உமக்கு ஆவிக்குரிய விதத்தில் என்ன விதத்தில் பயன்படணும், நான் என்ன மாதிரியான காரியத்தை செய்யணும், என்னைய ஏன் இந்த இடத்துல இந்த ஒக்கியம்பேட்டையில் வச்சிருக்கிறீர், நான் என்ன மாதிரியான ஊழியத்தில் ஈடுபடணும், நான் உமக்கடுத்த விஷயத்தில் என்ன செய்யணும், எனக்கு ஏன் இந்த தாளந்தை கொடுத்துருக்கிறீர், எனக்கு ஏன் இந்த திறமையை கொடுத்துருக்கிறீர், எனக்கு ஏன் இங்கே இடத்துல வைத்திருக்கிறீர், இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு விண்ணப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கா? சிம்சோனுடைய எல்லா விதமான விண்ணப்பங்களும் ஜபங்களும் எதுக்காக தான்? தேவைக்கு தான். ஆண்டவருடைய அன்பையும், ஆண்டவருடைய சித்தத்தையும், ஆண்டவருடைய நோக்கத்தையும், ஆண்டவருடைய திட்டத்தையும் அறிந்து கொள்வதற்கான எந்த முயற்சியும் அவன் என்ன செய்யவில்லை? எடுக்கவே இல்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மைதான். தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மைதான். தேவ ஆவியானவரால் ஏவப்படுகிறது உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இம்மைக்காக மாத்திரம், தேவைகளுக்காக மாத்திரம் தேவனோடு உறவாடி கொண்டு வேறு எந்த விஷயத்திற்காகவும் தேவனை நாம் பார்க்காமல் இருப்போமே, ஆனால் நமக்கும் சிம்சோனுக்கு எந்த வித்தியாசமும் இருக்க போவதில்லை. நமக்கும் சிம்சோனுக்கு எந்த வித்தியாசமும் இருக்க போவதில்லை. நல்லா கவனிங்க. இவன் இப்படி இருந்த போதிலும், இவனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தேவ உறவில்லாத சூழ்நிலைகள் இருந்த போதிலும் கிரியைகள், பலத்த கிரியைகள் வெளிப்பட்டனவா? பெரிய கிரியைகளை சாதிச்சாரு. பெரிய கிரியைகளை சாதிச்சாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவ உறவு இல்லாமலேயே பல விஷயங்களை சாதிக்க என்ன செய்ய சாதிக்க முடியும். பால் வாஷர் அப்படிங்கிற ஒருத்தர் யூடியூப்ல பேசுவார், இங்கிலீஷ்ல பேசுவார். பால் வாஷர் அவர் சொன்னார், இன்னைக்கு உலகம் சுவிசேஷத்தை அழகாக சொல்வார். சுவிசேஷம் இன்னைக்கு மக்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆனால் வாழ்க்கையில் அதை என்ன செய்யறது இல்லை, கடைபிடிக்கிறதே இல்லை.
சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறீங்க, போகிறீங்க, ஒருத்தனுக்கு போய் அன்னைக்கு தாமஸ் வர்கீஸ் அங்கிள் சொன்னார் இல்லையா, யார்கிட்டையும் போய் பாவத்தை பற்றி உணர்த்து முதல் அவன் எதுக்கு அவனுக்கு ரட்சிப்பு தேவைங்கிறத நம்ம என்ன செய்யறதில்ல, சொல்கிறதில்ல. நேரம் வந்து ஆண்டவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டாருன்னா அவர் எதுக்குப்பா நமக்காக என்ன செய்யணும்னு அவன் கேட்பான் இல்லையா. அது மாதிரி போகிறோம், என்னத்தையோ ஒன்று சுவிசேஷத்தை சொல்கிறோம், வந்துடுறோம். ஆனாலும் கர்த்தர் சிலரை ரட்சிக்கிறாரு. பால்வாஷர் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஆனாலும் கர்த்தர் சிலரை ரட்சிக்கிறாரு. அது நீங்கள் போய் சொன்னதுனால இல்லை, நீங்கள் சொல்லியும் அவர் என்ன செய்கிறாரு, ரட்சிக்கிறாரு. அவர் சொல்கிற வாசகத்தை பார்த்தீங்களா, புரிஞ்சதா? God still saves people not because of you but in spite of you. God still saves people not because of your ministry but in spite of your ministry. அதாவது இன்னும் சரியாக சொல்கிறதான்னா, ஆண்டவர் நீ ஊழியம் செய்யும் போது பலரை ரட்சிக்கிறாரு. அந்த ரட்சிக்கிறதுக்கு வந்து ஏதோ நீ ஊழியம் செஞ்சது நிமித்தம் கிடையாது, நீ எல்லாம் ஊழியம் செஞ்சியும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் வேற ரட்சிக்கிறாரு. ஓ ஊழியத்தை வச்சு ஆண்டவர் கொஞ்சம் வேற என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறாரு. அது அவருடைய கிருபை. அவருக்கு அவருடைய நோக்கம் சால்வ் ஆகணும். இருக்கக்கூடிய இந்த மோசமான நியாயாதிபதிகளுடைய காலத்தில் முழுவதும் மாம்சத்துக்கே விற்று போட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனை வச்சு கொஞ்சம் வேற பெலிஸ்தர்கள் என்ன செய்யணுங்க, கொலை செய்யணும். அதுக்காக ஆண்டவருடைய பயன்படுத்துறாரு. Is God doing something because of us or in spite of us? தேவன் நம்மை கொண்டு செய்கின்ற ஊழியங்கள் உண்மையிலே நம்முடைய ஊழியத்தினுடைய முறைமைகளை நம்முடைய பிரயாசங்களின் அடிப்படையில் செய்கிறாரா, இல்லை நீ எல்லாம் செய்கிற வேற வழி இல்லை, நீ செஞ்சிட்டு இருக்க நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாரா? கிரியைகள் நடந்தது, ஆனால் அவனிடத்தில் என்ன இல்லைங்க, தேவ உறவு இல்லை. அவனுடைய உறவு எல்லாமே டிரான்சாக்ஷனல். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தருவீர். இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த ஒரு பேசிக்கான தேவ உறவு இல்லாட்டினா மற்ற எதுவுமே வாழ்க்கையில் நீ கரெக்டாக என்ன செய்யாதுங்க, போகாது. நான் கேட்குறேன், நம்முடைய வாழ்க்கையில் தேவ உறவு எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை தேவ உறவுகள் தேவைகளுக்காக மாத்திரம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுகின்ற விஷயம் ஏதோ எனக்கு கிடைக்க வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இருக்கிறதா? அல்லது அவருடைய நோக்கத்தை, அவருடைய மனதை, அவருடைய விருப்பத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்ற ஏதாகிலும் ஒரு அம்சம் என்னுடைய ஜெபத்திலே உண்டா? இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தவறுகள். வெளிப்படுத்த வேண்டியவர்களிடத்தில் மறைத்தான், மறைக்க வேண்டியவர்களிடத்தில் வெளிப்படுத்தினான். உங்களுக்கு சாம்சனுடைய ஹிஸ்ட்ரி தெரியும், அதனால் நான் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிட்டே போகிறேன். அது எந்த அடிப்படையில் இதை சொல்கிறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வெளிப்படுத்த வேண்டியவர்களிடத்தில் மறைத்தான், மறைக்க வேண்டியவர்களிடத்தில் என்ன செய்தான், வெளிப்படுத்தினான். உதாரணத்துக்கு 14ஆம் அதிகாரம் 16 வசனத்தை எடுத்து வாசிக்க. 14:6 கடைசி 14:6 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு என்ன செய்யவில்லை, அறிவிக்கவில்லை. தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அடுத்து 9ஆம் வசனத்தை பாருங்க. அவன் அதை தன் கைகளில், இது வந்து தேன், அதே சிங்கம் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி சிங்கத்துக்குள்ளே போகிறான். சிங்கத்துக்குள்ளே என்ன இருக்குதுங்க, தேன் கூடு இருக்குது. இப்போ தேனை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அப்போ அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அதே அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். நல்லா கவனிங்க, எதெல்லாம் பெற்றோர்கிட்ட சொல்லணுமோ அதெல்லாம் யார்கிட்ட சொல்லலைங்க, சொல்ல வேண்டியவங்ககிட்ட மறைச்சிட்டாரு. ஆனால் யார்கிட்ட வெளிப்படுத்தக்கூடாதோ அவங்ககிட்டலாம் என்ன செஞ்சிட்டாருங்க, வெளிப்படுத்திட்டாரு. வாருங்க 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன வாசிக்கின்றோம். விருந்துண்கின்ற 7 நாளும் அவள் அவனுக்கு முன்பாக அழுது கொண்டே இருந்தால் 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். இதே தான் தெளிவான விஷயத்திலே வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்ன வாசிக்கின்றோம், அவன் தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி. அப்பா அம்மாட்ட வந்து சொல்லியிருந்திருக்கணும், அப்பா இந்த மாதிரி நான் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறேன், பாலசிங்கத்தை என்ன செஞ்சேன், கிழிச்சு போட்டேன். அப்பா இது வந்து நான் அந்த சிங்க கூட்டினுடைய அந்த எலும்பு கூட்டுக்குள்ள தான் இந்த தேன் என்ன செஞ்சது இருந்தது, அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தா அவங்க வந்து மறுபடியும் அவனுக்கு அவனுடைய நசரேய விரதத்தை என்ன செஞ்சுருப்பாங்க, ஞாபகப்படுத்தியிருப்பாங்க.
இல்லாட்டிலே அவங்களாச்சும் காஷியஸாக இருந்திருப்பாங்க. எதையுமே அப்பா அம்மாட்ட என்ன செய்யலைங்க, சொல்லவில்லை. சொல்ல வேண்டியவங்ககிட்ட மறைச்சிட்டான், மறைக்க வேண்டியவங்ககிட்ட என்ன செஞ்சிட்டான், சொல்லிட்டான். யார்கிட்ட எதை சொல்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல போகிறதாக இருந்தால், ஆவிக்குரிய விஷயவர்களிடத்திலே வெளிப்படுத்த வேண்டியவைகளை வெளிப்படுத்தாமல் மாம்சத்துக்குரியவர்களை மறைக்க வேண்டியவர்களை என்ன செய்து விட்டான், வெளிப்படுத்தி விட்டான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன தெரியுமா, ஐயோ இவங்ககிட்ட சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பாங்க, இவங்ககிட்ட சொன்னால் நம்மளை வந்து ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க, இவங்ககிட்ட சொன்னால் நம்மளை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க அப்படின்ட்டு இவங்ககிட்ட அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆவிக்குரிய சர்க்கிள், அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சபையில் இருக்கக்கூடிய ஒரு எல்டராக இருக்கலாம், இல்லை ஒரு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தரவங்களாம் ஸ்பிரிச்சுவல் ட்ரம்மில் இருக்கிறவங்களாம் ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்ககிட்ட சொன்னால் என்னத்தை அப்படிங்கிறத விட்டுட்டு போய் யார்கிட்ட சொல்கிறதுங்க, ஸ்கூலில் இருக்கக்கூடிய தேவனை அறியாத, காலேஜில் இருக்கக்கூடிய தேவனை அறியாத ஏதோ ஒரு மக்கள்கிட்ட போய் எல்லாத்தையும் போய் என்ன செய்யறதுங்க, வைக்கிறது. இந்த விஷயம் மாற வேண்டும், இந்த விஷயம் மாற வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் என்ன செஞ்சிருப்பாருங்க, கொடுத்துருப்பார். இன்னொரு வகையில் சொல்ல போனால், அப்படி யாருமே உலகத்தில் இல்லாட்டினாலும் இது எல்லாத்தையும் அவன் யார்கிட்ட போய் பேசி பழகிருக்கணுங்க, ஆண்டவர்கிட்ட போய் பேசி பழகிருக்கணும், ஆண்டவர்கிட்ட போய் பேசி பழகிருக்கணும். உலகத்தில் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டே இல்லையா, ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்க. யாருமே இந்த உலகத்தில் என்ன கிடையாதுங்க, க்ளோஸ்லாம் கிடையாது. எல்லாருமே சீசனல் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் சீசனல் தான். இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நபர் இருக்கிறேன் என்கிற நாமமுள்ள ஆண்டவர். அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி பழகணும். மறைக்க வேண்டிய வெளிப்படுத்த வேண்டியவர்களிடத்திலே மறைத்தான், மறைக்க வேண்டியவர்களிடத்தில் என்ன செய்தான், வெளிப்படுத்தினான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் என்ன இதிலிருந்து மீண்டுமாக இதையே சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையிலே சிறிதும் பெரிதுமான எந்த ஒரு விஷயத்தையும் தேவன்கிட்ட என்ன செய்யணுங்க, சொல்லி பழகணும். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும், யார் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அப்படியா? இன்றைக்கி மக்களுக்கு வந்து என்னென்னா இதமான ஒரு ரெஸ்பான்ஸ் வேணும். சரி பிரதர் நல்லா இருக்குது. என் பையன் எனக்கு மெஃபி ஒரு நாள் வீட்டில் வந்திருந்தான். வந்து அவன் ஸ்கூலில் வந்து ஏதோ கொஞ்சம் உறவுகள் பிரச்சனை போல், அவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதோ பிரச்சனை போலுக்கு. நான் வர்ற வரைக்கும் அப்படியே காத்துக்கிட்டே இருந்திருக்கேன். ஏன்னா நான் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக தான் வருவேன். அதனால் நான் லிஃப்ட் சத்தம் வந்த உடனே வெளியில் வந்து லிஃப்ட்டில் வந்து அப்பான்ட்டு என்னை வந்து கட்டி பிடிச்சான். உள்ளே வந்த உடனே என்கிட்ட வந்து அவனுடைய விஷயத்தெல்லாம் சொல்கிறான். நான் அவன்கிட்ட கேட்டது, நீ இன்றைக்கி பைபிள் வாசிச்சியா ஜெபம் பண்ணியா? இப்போ அவனுக்கு அவன் சொல்கிறான், எப்பா கஷ்டப்பட்டு நீங்கள் எப்படா வருவீங்கன்னு காத்திருந்து உங்கள்கிட்ட என் பிரச்சனையை சொன்னால் நீங்கள் திருப்பி என்னை கண்டிக்கிற மாதிரி இப்படியா கேள்வி கேட்பீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளுக்கு என்ன எதிர்பார்ப்புனா இதமான சரி 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 கவலைப்படாது நல்லா இருக்கு ஒன்றாகாது சரி சரி அப்படிங்கிறது தான் மக்களுக்கு என்ன செய்யணும், எதிர்பார்ப்பு தேவைப்படுகிறது. அதற்கான ரூட் எங்கே இருக்குது, ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்கிறதில்ல, அனலைஸ் பண்ணுறதே இல்லை. அதை உணர்த்தி வித்தாலும் அது நமக்கு எப்படி இருக்குங்க, கஷ்டமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அப்படி டீல் பண்ணக்கூடாது, ஆண்டவர் மாதிரி தான் டீல் பண்ணணும். ஆண்டவர் எப்படி டீல் பண்ணார் பேதுருவை? நல்லா கறி நெருப்பை உண்டாக்கி சாப்பாடு கீப்பாடெலாம் ரெடியாக வச்சு மீனெல்லாம் ரெடியாக வச்சு எப்படி சாப்பிட முடியும் யோசிச்சு பாருங்கள். பேதுருவை காட்டி கொடுத்துட்டு அதை மறுதளிச்சுட்டு அங்கேருந்து வெளில வரும்போது ஆண்டவர் இங்கே வந்து கூப்பிட்டுட்டு என்ன இருக்குங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குது சாப்பிடுங்கன்றார். எப்படி சாப்பிட முடியும்? ஸோ இதமான விஷயங்களுக்காக இல்லை, ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி என்ன செய்யணும், பழகணும். மூணாவது, இவனுடைய காரியத்தை பார்க்கும்போது முதல்ல ரெண்டாவது குறிப்பு என்ன சொன்னேன்னா, வெளிப்படுத்த வேண்டியவர்களிடத்தில் மறைத்தான், மறைக்க வேண்டியவர்களிடத்தில் என்ன செய்தான், வெளிப்படுத்தினான். மூணாவது குறிப்பு, வெளிப்படுத்த வேண்டியதை மறைத்தான், மறைக்க வேண்டியதை அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கணும். எப்பா இது எங்கேருந்து வந்தது, இந்த தேனினுடைய சோர்ஸ் எங்கே, இது எங்கேருந்து வந்துச்சு என்பதை யார்கிட்ட சொல்லியிருக்கணுங்க, அந்த சோர்ஸை சொல்லியிருக்கணும், அது அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கணும். மறைக்க வேண்டியது பலத்தை கேட்குறா. அவன் கேட்குறது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். தெலீலால் வந்து ரொம்ப அப்பட்டமாக, உன்னைய நான் எப்படி சிறுமைப்படுத்தலாம், உன் பலன் எங்கே இருக்குது, இப்படியே கேட்குறேன். உன்னைய நான் எப்படி சிறுமைப்படுத்தலாம், உன் பலன் எங்கே இருக்குது. அவட்ட போய் என்ன செஞ்சிட்டாங்க, உண்மையை சொல்லிட்டான். வெளிப்படுத்த வேண்டியதை மறைத்தான், மறைக்க வேண்டியதை வெளிப்படுத்தவில்லை.
மனிதர்கள்ட்ட டீல் பண்ணாலே இந்த மாதிரி யாருக்கு வந்து க்ளோஸ் பண்ணணும், யாருக்கு ஓப்பன் பண்ணணும், யார்கிட்ட ஃபில்ட்ரு பண்ணணும், யார்கிட்ட ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது, யார்கிட்ட சென்சார் போடணும், யார்கிட்ட சென்சார் போடக்கூடாது, இதெல்லாம் மனுஷங்கிட்ட பேசினா தான் இந்த பிரச்சனையே. நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் சிறிதும் பெரிதுமான எல்லா விஷயத்தையும் யார்கிட்ட சொல்லி பழகணும்? தேவன்கிட்ட. எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி பழகணும். வாலிபர்கள் நிறையா நம்ம சபையில் இருக்கிறோம். யோசித்து பார்க்கணும், யார்கிட்ட எதை சொல்கிறோம், யார்கிட்ட வெளிப்படுத்துகிறோம், எதை வெளிப்படுத்துகிறோம். பொதுவாகவே எதிர்பாலின உறவுகளை வந்து தக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சூட்சம் என்ன தெரியுமா? உன்ட்ட ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லணும். எப்படி? உன்ட்ட ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லணும். இந்த இன்டிமசியினுடைய பில்டிங்கே எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா, இதை நான் யார்கிட்டையுமே சொல்லலை, எங்கள் அப்பா அம்மாட்ட கூட சொல்லலை, நான் யார்கிட்ட தான் சொல்கிறேன்? உன்ட்ட தான் சொல்கிறேன். வாலிப பருவத்தில் வந்து அந்த இன்டிமசியை பில்டு பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முதல் விதை என்னென்னா, உன்ட்ட தான் நான் இதை என்ன செய்கிறேன்? சொல்கிறேன். ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ 4வது விஷயம், தோற்றத்தை பார்த்தான், பெண்ணை பார்த்தான். ஆனால் பெண்ணுக்கு பின்னால் இருந்த பெலிஸ்தர்களை என்ன செய்யவில்லை? பார்க்கவில்லை. தோற்றத்தை பார்த்தான், தோற்றத்திற்கு பின்னால் இருந்த யதார்த்தத்தை என்ன செய்யவில்லை? பார்க்கலை. அவனுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். எல்லாருமே மக்கள் வந்து இதைத்தான் பார்ப்பாங்க. இந்த என்னுடைய பாம் எப்படி இருக்குது, என்னுடைய உள்ளங்கை எப்படி இருக்குங்க, நல்லா ஓரளவுக்கு வெள்ளையாக இருக்குது, ஓரளவுக்கு இல்லையா இருக்குது. எல்லாருமே இதைத்தான் காமிப்பாங்க. இந்த பிறங்கையை யாரும் என்ன செய்கிறது இல்லைங்க, காட்டுறதே இல்லை. அது கருப்பாக தான் இருக்கும், அதுக்கு ஒரு டார்க் ஷேடு உண்டு. இதை யாருமே என்ன செய்கிறது இல்லைங்க, காட்டவே மாட்டாங்க. தோற்றத்தை பார்த்தான், யதார்த்தத்தை என்ன செய்யவில்லை? பார்க்கவில்லை. தோற்றத்தை பார்த்தான், யதார்த்தத்தை பார்க்கவில்லை. பெண்ணை பார்த்தான், பெண்ணுக்கு பின்னால் இருந்த பெலிஸ்தரை பார்க்கவில்லை. அதாவது நீங்கள் அந்த வசனம் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கின்றோம்? 14வது அதிகாரத்தை பாருங்கள், 1ஆம் வசனம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தைகளில் ஒரு பெண்ணை கண்டு, அவுட்வர்ட் அப்பியரன்ஸை பார்க்குறான், கண்டு நேராக திரும்பி வந்தான். அட்லீஸ்ட் அதையாச்சும் அப்பா அம்மாட்ட என்ன செஞ்சான்? சொன்னான். சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? அப்பா அம்மாவனுடைய விருப்பம்லாம் கேட்கல, இல்லை ஆண்டவருடைய சித்தத்தெல்லாம் கேட்கல, எனக்கு அந்த பொண்ணு தான் என்ன செய்யணும், வேணும் அப்படின்ட்டான். அப்பா அம்மா சொல்லி பார்க்குறாங்க, எப்போ நீ போய் பெலிஸ்தர்கிட்ட போயா கேட்கணும்? ஒருவேளை இது வந்து ஆண்டவர் தம்முடைய சித்தத்துக்காக அவங்களை எதுக்குறதுக்காக மாற்றுறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இவன் வந்து என்ன செய்கிறான்னா, எனக்கு அதை பார்த்தேன் அதனால் வேணுங்கிறான். 7ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு. நிறைய நேரத்தில் மக்கள், அதாவது பழகிறது, வாலிபர்கள்ட்ட பேசும்போது இப்படி தான், இதுதான் சொல்லணும். பழகும்போது வந்து பலர்கிட்ட நம்ம பழகிட்டு தான் இருப்போம். ஆனால் என்னைக்கு விட முடியாத ஒரு உறவாக மாறுதுன்னா பேச்சு வளரும்போது தான். இது எல்லாருக்கும் பொருந்தும், வாலிபர்கள் மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் தான் பொருந்தும். எல்லார்ட்டையும் நம்ம பழக தான் செய்யணும். வாழ்க்கையில் we are all social humans, we are all social beings. நம்ம சமூக ஜீவிகள், அதனால் வாழ்க்கையில் எல்லார்ட்டையும் பழகி தான் ஆகணும். ஆனால் பழகுதல், சாதாரண பேச்சு, பார்வையாக இருப்பது என்னைக்கு பேச்சில் வளருதோ அதுக்கப்புறம் விட முடியாத ஒரு அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே என்ன செஞ்சுருங்க, வந்துடும். இப்போ இவளை பார்க்குறான், இவளை வந்து பிரியப்படுறான், இவளை மணந்து கொள்ள விரும்புகிறான். எங்க 14வது அதிகாரத்தில் இவனுடைய மனைவியை. ஆனால் அவளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெலிஸ்தர்களினுடைய ப்ரெஷர் அவனை என்ன செய்யவே இல்லைங்க, பார்க்கவே இல்லை. எப்படி சொல்லலாம்? விடுகதையை போகிறவன் சும்மா இருக்க வேண்டாமா? விருந்து 7 நாள் வைக்கிறாங்க. 7 நாள் வச்சதில் இவர் வந்து ஒரு விருந்து என்ன சொல்ற, விடுகதையை சொல்கிறார். அவனுக்கு ஒரு 30 தோழர்களை கொடுக்குறாங்க. அந்த தோழர்களுக்கு விடுகதையை சொல்லிட்டார். இந்த விடுதலையை நீங்கள் வந்து 7 நாளைக்குள்ளே இந்த விருந்துன்ற இந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் எனக்கு கொடுக்கலாட்டினா நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கணும்? 30 வார்த்து வஸ்திரங்களையும் துப்பட்டிகளையும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இல்லாட்டினா நீங்கள் எனக்கு விடுவிச்சா நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இது சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து யாருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க? இவனுடைய மனைவிக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்க? ஒன்று நீ எனக்கு முதல் நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க, 3 நாள் பார்த்தாங்க, ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே விஷயம் வந்து சரி வரல. நேராக அவட்ட போய் நீ ஒழுங்காக வந்து கண்டுபிடிச்சி சொல்லலாட்டினா உன்னையும் உங்கள் அப்பாவை என்ன செஞ்சுருவோம்? சுட்டெரிச்சிருவோம் அப்படின்ட்டாங்க. சுட்டெரிச்சிருவோம். இப்போ இதுதான் பேக்ரவுண்டு. இப்போ இவன் வந்து உண்மையை வாங்கணும். வழக்கம் போல் பெண்களுக்கே இருக்கக்கூடிய தனி கருவி என்னதுங்க?
கண்ணீர் யுனிக் வெப்பனு ஆரம்பிச்சா பாருங்க எப்படி 16 வசனத்தில், அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது. அடுத்த வார்த்தை, நீங்கள் என்னை லவ் பண்ணவே இல்லை, என்னை நேசிக்காமல். 17வது வசனம், எனக்கு இன்னைக்கு அடி விழ போகுதுன்னு நினைக்கிறேன். விருந்துங்கிற 17வது வசனம், விருந்துங்கிற 7 நாளும் அவள் அவனுக்கு முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். ஆர்சி பைபிளில் போட்டிருக்கு, பெலிஸ்தர் வந்து சொன்னாங்களா, நீ அவனை மயக்கு, அவனை மயக்கு. கல்யாணம் முடித்த புதுசில், அதாவது கல்யாணம் ஆகின அந்த ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் வந்து மனைவி வந்து அழுதுகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? பார்த்தான், விடுகதை வந்து என்ன செஞ்சிட்டான், சொல்லிட்டான். எந்த இடத்துலையாவது நம்ம ஒரு விடுகதையை சொல்லியிருக்கிறோமே, ஏன் இதை இந்த அளவுக்கு பர்டிகுலராக கேட்க விரும்புகிறா அப்படிங்கிறத பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை ஆராய்வதற்கான முயற்சியை அவள் என்ன செய்யவில்லை, எடுக்கவே இல்லை. இதே விஷயம் தான் 16வது அதிகாரத்துக்கு பொருந்தும். இதுவாச்சும் பரவாயில்ல, மனைவி ஏதோ உறவு விரும்பினா, கல்யாணம் பண்ணா, போச்சது நடந்துச்சு. அவள் யாருங்க, அவள் அடுத்து 2வதான ஒரு ஃபேஸ். அதுக்கிடையிலே ஏற்கனவே வந்து காசால ஒரு வேசிக்கிட்ட போயாச்சு. இப்போ அடுத்து வந்து சோரேக்குங்கிற இடத்துல யார்கிட்ட போகிறான், தெலீலா கிட்ட போகிறான். அவள் வந்து ரொம்ப அப்படி இப்படிலாம் பேசுகிற, டைரெக்டாக விஷயத்துக்கு வர, உன்னை நான் எப்படி வந்து என்ன செய்யணும், கட்டணும், உன்னை நான் எப்படி என்ன செய்யணும், சிறுமைப்படுத்தணும் கேட்குறான். அதனுடைய பேக்ரவுண்ட் அவன் என்ன செய்யவே இல்லைங்க, பார்க்கவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணால் காண்பது நாணயத்தினுடைய ஒரு பக்கம்தான். தெர் இஸ் ஆல்வேஸ் அ டார்க்கர் சைடு. சாத்தானை எப்போவுமே என்ன செய்வான்னா, இந்த பழம், அந்த ஏவாள்கிட்ட என்ன சொன்னான், இந்த பழம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கத்தக்க இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது. இப்போ அவன் சொன்னதெல்லாம் தப்பா? கரெக்டு தான். அது பார்வைக்கு இன்பமா, இன்பம், புசிப்புக்கு நல்லதா, நல்லது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா, இருச்சம். விஷயம் என்னன்னா, இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் சாவீர்கள்ங்கிறத அவன் என்ன செய்யவே இல்லைங்க, சொல்லவே இல்லை. மாறாக மாற்றி சொன்னான், நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்னான். பெண்ணை பார்த்தான், பெண்ணுக்கு பின்னால் இருந்த பெலிஸ்தரை பார்க்கவில்லை. தோற்றத்தை பார்த்தான், யதார்த்தத்தை பார்க்கவில்லை. அடுத்த விஷயம், இவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டான் 2 இடத்துல என்ன செய்தான், ஒரு கண்டு அவளிடத்துல போனான், கண்டு போனானே தவிர அந்த அவனுடைய பார்வை இந்த விஷயத்துல தான் இருந்துச்சே தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய பார்வை மழுங்கி இருந்தது. எப்படி மழுங்கி? இதுக்கு முன்னாடி வந்து காணவில்லைன்னு சொன்னேன், தோற்றத்தை பார்த்தா யதார்த்தத்தை பார்க்கலன்னு சொன்னேன். இப்போ அவனுடைய பார்வை எந்த அளவுக்கு மழுங்கி இருந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். 16ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. 16ஆம் அதிகாரம் சம்பவத்தினுடைய விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து அவளுடைய மனைவி அவள் வந்து கடைசியில் வந்து வேற ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டால், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஊராரே அவளை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அவளே அவங்க அப்பாவை என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு போட்டாங்க. இது முடிஞ்சு போச்சு. அடுத்து 16ஆம் அதிகாரத்தில் சீன் என்ன, முதல் 3 அதிகாரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு வேசி இடத்துல போகிறதாக என்ன செய்கிறோம், வாசிக்கின்றோம். அடுத்து 4வது வசனத்திலிருந்து சோரேக்கில் தெலீலாள்ங்கிற ஒரு பெண்ணோடு அவன் ஸ்நேகமாக இருந்தான். ஆர்சி பைபிளில் போட்டு அவனை காதலித்து வந்தான். யாரை காதலித்து வந்தான்? தெலீலாளை காதலித்தான். சரி, இப்போ நல்லா கவனிங்க. பார்க்குறானே தவிர பார்க்கறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் விஷயத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் கண் சொருகி போனாங்கிற விஷயத்தை நான் கொஞ்சம் சொல்ல வரேன். அவங்க வந்து இப்போ நல்லா கவனிங்க, இவன் இப்படி இவனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறது யாருங்க? பெலிஸ்தர். ஆண்டவருடைய வசனம் அழகா சொல்லுதுல, சத்ருவாகிய சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் நம்மளை வீழ்த்துவதற்கான வீரியத்தை விட நம்ம அவனை ஜெயிக்கிறதுக்கான வீரியம் எப்போவுமே எப்படி தான் இருக்குங்க, கம்மியாக தான் இருக்குது. அவன் ஒரு சான்ஸை விடுறதில்லை. இயேசு கிறிஸ்து பசியாக இருந்த உடனே நேரம் வந்துட்டான், இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும். பசின்னு வந்த உடனே நேரம் எதுங்க வந்துட்டாங்க, அப்பத்துக்கு வந்துட்டான். அப்போ நல்லா கவனிங்க, பெலிஸ்தர் இதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும், நம்மளை வீழ்த்துவதற்கு சத்ருவாகிய சாத்தான் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறான். அப்போது அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவன் இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு உறவு ஸ்டார்ட் ஆகுதுன்னு உடனே நேராக வந்து சொல்லிட்டாங்க, எப்பா நீ வந்து என்ன செஞ்சிரு, அவனுடைய 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கெல்லாம் எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு
கொடுப்போம். எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒருத்தரும் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க, 1100 வெள்ளிக்காசை கொடுப்போன்ட்டாங்க. இவளும் வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாகவோ ரொம்ப இன்டைரக்டாகவோ இப்படி தலையை சுற்றி மூக்கை தொடுறதெல்லாம் கிடையாது. நேராக ஒரே விஷயந்தான். அவள் என்ன கேட்குறா 6ஆம் வசனத்தில், அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் கேட்குறா. நல்லா கவனிங்க, ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸை மட்டும் நான் சொல்ல வரேன். 10வது இப்போ 6வது வருஷத்தில் இதை கேட்குறாளா, அடுத்து 10வது வருஷத்தில் இதே தான் நடக்குது. என்ன நடக்குது, அப்பொழுது தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போது உன்னை எதனாலே கட்டலாம். அடுத்து 13ஆம் வசனத்துக்கு பாருங்க. பின்பு தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதனாலே கட்டலாம். நல்ல கவனிங்க, ஒவ்வொரு தடவையும் இவன் கேட்கும் போதெல்லாம் இவன் வேறு ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கிறான். புது கயிறால் கட்டுங்க, நாணி கயிறால் கட்டுங்க, தலை சாடையெல்லாம் இப்படி போட்டு கட்டுங்கன்னு சொல்கிறான். எல்லாத்தையும் அப்படியே அத்து போட்டு வந்துடுறான். சம்பவம் உங்களுக்கு தெரியும். இவன் இதை கேட்குறான்ல, இவன் வந்து ஒவ்வொருடையும் இந்த சம்பவம் நடக்கும்போதெல்லாம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். 9ஆம் வசனம் என்ன வாசிக்கின்றோம், 8ஆம் வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளை அவளிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவைகளால் அவள் அவனை கட்டினாள். 9ஆம் வசனம், பதிவிருக்கிறவர்கள் எங்கே இருந்தாங்கங்க, அறை வீட்டிலே. பார்த்தா மற்ற யாரையுமே என்ன செய்யலைங்க, மற்றதெல்லாம் பார்க்கக்கூடாத அளவுக்கு அவனுடைய கண் என்ன செஞ்சு போச்சு, மூடி போச்சு. காதல் வயப்படுதலினுடைய விளைவு. பார்க்கும்போது வேறு எதையுமே என்ன செய்ய முடியல. இவங்க எங்கே இருந்தாங்க, அறை வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். பதிவிருக்கிறவர்கள் எங்கே இருந்தார்கள், அறை வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். 12ஆம் வசனத்தில் எங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது தெலீலாள் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால், பதிவிருக்கிறவர்கள் எங்கே இருந்தார்கள், அறை வீட்டிலே. இந்த வெரி பிளேஸ். பராக்கிரமசாலியான சிம்சோனுக்கு இவளை பார்த்தானே தவிர இவளை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கக்கூடாதபடிக்கு கண் சொருகி போனான். வாழ்க்கையில் நம்மளை எது அட்ராக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அநேகருக்கு மீடியா அட்ராக்ட் பண்ணுது, அநேகருக்கு சோஷியல் மீடியா, அநேகருக்கு வேலை, அநேகருக்கு பல விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டேஞ்சர்ஸை நாம் பார்ப்பதே இல்லை. அடுத்ததாக, இவன் இந்த அளவுக்கு வந்து பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண் சொருகி போனதனுடைய விஷயத்தினுடைய இன்னொரு விஷயம், காரணம் என்ன தெரியுமா, அவன் நினச்சிக்கிட்டான் இதெல்லாம் தாம் பலத்தில் என்ன செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டான். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை பாருங்கள். 15-16 அப்பொழுது இது 1000 பேரை பச்சையான எலும்பை வச்சு 1000 பேரை கொன்றான்ல. அப்போ அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னது, அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை. எங்கேயுமே ஆண்டவர் அக்னாலஜே பண்ணலங்க. அவர் நினச்சிக்கிட்டார் இதெல்லாம் யார், என்னுடைய கையினுடைய பெரிய பராக்கிரமம் நினச்சிட்டார். இந்த ஆட்டிடியூட் இருந்ததுனால தான் யார்கிட்டனாலும் வந்து அப்படியே ஏமாற்றிக்கிட்டே போயிடலாம். ஒவ்வொரு தடவை என்ன செய்யணும், புது கயிறை கட்டு, அந்த கயிறை கட்டு, இந்த கயிறை கட்டு, அந்த கயிறை கட்டு அப்படின்னு என்ன செஞ்சுட்டே போயிடலாம், ஓட்டிக்கிட்டே போயிடலாம். ஏன்னா நம்ம தான் எல்லாத்தையும் எப்படி நெருப்புப்பட்ட நூல் மாதிரி எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு போயிடலாம், அத்து போட்டு போயிடலாங்கிற அந்த எண்ணம். அது வந்து 20ஆம் வசனத்தில் அழகாக வாசிக்கிறோம். இப்போ உண்மையை சொல்லிவிட்டான். உண்மையை சொன்னதுக்கப்புறம் 20ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கின்றோம், அப்பொழுது அவள், சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன், நான் போயிடுவேன் அப்படிங்கிற எண்ணம். சிம்சனுடைய வீழ்ச்சிக்கு காரணம், தேவன் கொடுத்த பலத்தை தன்னுடைய பலமாக என்ன செய்தான், கருதினான். தேவன் கொடுத்த ரிசோர்ஸஸை தன்னுடைய ரிசோர்ஸஸாக என்ன செய்தான், கருதினான். ஆண்டவருக்கு அக்னாலஜே பண்ணல. ஆண்டவர் கொடுத்த பலத்தை அக்னாலஜ் பண்ணவே இல்லை. 6 அடுத்து, நம்மை பாதுகாப்பதில் நாம் எடுக்கும் முயற்சியை விட நம்மை வீழ்த்துவதற்கு சத்ரு எடுக்கக்கூடிய முயற்சி அதிகம், அதில் அவர்களுடைய கன்சிஸ்டன்சி அதிகம். நம்மை பாதுகாப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சியை விட நம்மை வீழ்த்துவதற்கு சத்ரு எடுக்கக்கூடிய முயற்சி அதிகம். அவங்க அந்த அதிகமான முயற்சியை வந்து ஏதோ ஒரு நாள் 2 நாள் கிடையாது, தொடர்ச்சியாக என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். நியாயாதிபதி 6ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம், அறை வீட்டில் யார் உட்கார்ந்துருந்தாங்க,
யங்ஸ்டர்ஸ் பிலிஸ்தியர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, உட்காந்துருந்தாங்க. எதுக்கு? ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லும்போது இவனை கட்டி வச்சுட்டா இவனை என்ன செஞ்சிடலாம், அப்படியே பிடிச்சி கொண்டு போயிடலான்னு நினச்சாங்க. நல்லா கவனிங்க, இப்போ 3 இன்ஸ்டன்ஸை நம்ம இங்கே பார்க்குறோம். என்ன வாசிக்கிறோம்? 3 தடவையும் வந்து இவன் என்ன செஞ்சுட்டான், அத்துட்டு போயிட்டான். இதில் மொதல் தடவை அறை வீட்டில் பதிவு இருக்கிறவங்க இருந்தாங்க. 2வது தடவை 12ஆம் வசனத்தில் அறை வீட்டில் பதிவு இருக்கிறவங்க இருந்தாங்க. 3வது தடவை 13ஆம் வசனத்தில் திருப்பியும் கேட்குறா. ஆனால் அறை வீட்டில் யாருமே என்ன செய்யலைங்க, இல்லை. 14ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படி அவள் செய்து அவைகளை ஆணி எடுத்து, சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். இதுக்கு முன்னாடி பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள்னு சொல்லும்போது அடுத்து ஒரு ஃப்ரேஸ் வரும். என்னது? பதிவு இருக்கிறவர்கள் அறை வீட்டிலே இருந்தார்கள். இதுக்கு முன்னாடி 2 தடவை வரும். ஆனால் இப்போ என்ன செய்யலை, வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. உடனே இது வேலைக்கு ஆகலைன்ட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. அவங்க முயற்சியை கைவிட்டாங்க. ஆனால் யார் முயற்சியை கைவிடலை? தெலீலாவும் முயற்சியை கைவிடலை. 3வது தடவை கேட்டு பார்க்குற. இப்போ பதிவு இருக்கிறவங்களாம் இல்லை. அவன் திருப்பி ட்ரை பண்ணுறான். இப்போவும் அவன் என்ன தான் செய்கிறான், ஏமாற்ற தான் செய்கிறான். அடுத்த வசனத்தை பாருங்கள். 16வது வசனம் என்ன வாசிக்கின்றோம்? இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? she was trying consistently. 1 நாள் 2 நாள் 3 நாளில் ஒவ்வொரு இடையும் அவளுக்கு செலவு. அவளுக்கு என்னதுங்க, செலவு. ஒவ்வொரு இடையும் அவளுக்கு முயற்சி. இவன் என்ன சொல்கிறானோ அதை போய் வாங்கிட்டு வரணும், அதுக்கு ஆள் அனுப்பணும், அதை வாங்கிட்டு வரணும், கெட்டணும். இவனை நயம் பண்ணுறதுக்கு இவள் தன்னை எந்தெந்த விதத்துலலாம் இவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். இவன் என்ன செய்யணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணணும். டெய்லி இதே தான் யோசைப்புடைய விஷயத்தையும் பார்க்குறோம். போத்திபாரினுடைய மனைவி நித்தம் அவனோடு என்ன செய்து கொண்டிருந்தாள், பேசி கொண்டிருந்தாள். டெய்லி ட்ரை பண்ணுறான். நல்லா கவனிங்க, டெய்லி ட்ரை பண்ணி பேசி எவ்வளோ நாள் ஆச்சோ தெரியாது, எத்தனை வாரங்கள் ஆச்சோ, எத்தனை மாதங்கள் ஆச்சோ, எத்தனை நாட்கள் ஆச்சோ நமக்கு தெரியாது. அவன் ஒரு கட்டத்தில் அவனுடைய இருதயத்தில் எல்லாம் என்ன செஞ்சுட்டான், வெளிப்படுத்தின உடனே நடக்கிற விஷயத்தை பாருங்கள். 18ஆம் வசனம். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்தரணும்னு இவன் ஜெபம் பண்ணுறான். இவனை வீழ்த்துறதுக்கு அவ சொல்கிற, சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லிட்டான். இந்த ஆள் சொல்லிட்டான், உண்மையை சொல்லிட்டான். வாங்க, இந்த ஒரு விசை என்ன செஞ்சுருக்கேன், வந்துருங்க, இந்த ஒரு விசை வந்துருங்க. நம்மளை வீழ்த்துவதற்கு சத்துருவாகிய சாத்தான் எப்போவுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதில் அவன் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பான். அவன் போர் அடிக்கிறது இல்லை. he never gives up. மோசையினுடைய லைஃப்பில் வந்து எவ்வளோ விஷயத்தில் நீடிய பொறுமையிலவனாக இருந்த மோசே, உண்மை உத்தமமாக இருந்த மோசே, என் வீட்டிலங்கு உண்மையிலவனாக இருந்த மோசே 119 வருஷம் ஓடி போயிடுச்சுங்க. திடுதுப்புன்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. அவன் வேதத்தில் அதை பற்றி சங்கீதத்தில் வாசிக்க பார்க்குறான். அவனுடைய இருதயத்தை என்ன பண்ணிட்டாங்க, விசனப்படுத்தின உடனே டக்குன்னு பார்த்தான், பேச வேண்டிய இடத்துல என்ன செஞ்சுட்டாங்க, அடிச்சிட்டான். 120 வருடங்களாக பின்பற்றி கொண்டே அவனை எப்படியாச்சும் விழுங்கலான்னு பார்த்து அங்கே பிடிச்சிட்டான். we can fall at any time. எந்த இடத்துல விழுவதற்கான வாய்ப்பு உண்டு. நம்மளை விழச் செய்வதற்கான முயற்சியை சத்ருவாகிய சாத்தான் எடுத்துக்கொண்டே இருக்கிறான். இவன் வெளிப்படுத்தினான்னு தெரிஞ்சு அவன் சொல்கிறேன், ஒரு விஷயம் வந்துருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் அது வரைக்கும் உட்காந்து என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அது வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இவன் சொல்லும் போதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இவருக்கு ஏற்ற மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாள். கவனம். அடுத்த ஒரு குறிப்பு. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம், ஐரணி என்னன்னா, இப்படி ஆத்மா விசனப்பட்டு 17ஆவது வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி. 18ஆவது வசனம், அவன் தன் இருதயத்தெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள். இவன் வெளிப்படுத்திட்டாங்கிற நிச்சயம் வந்து யாருக்கு வந்துருச்சு, இவன் இருதயத்தை வெளிப்படுத்தி விட்டான் என்பதை அவள் கண்டுகொண்டாள். ஆனால் அவளுடைய இருதயத்தில் உள்ளதை இவன் என்ன செய்யவில்லை, கண்டுகொள்ளவே இல்லை. That's a tragedy. இவளுடைய இருதயத்தில் இவன் வெளிப்படுத்தி விட்டான் என்பதை, அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா, அவ வந்து இவனை வீழ்த்துவதற்குண்டான அந்த டிசைன்மெண்ட் வந்து அவ ஷார்ப்பா இருக்கிறா. ஆனா இவனுடைய டிசைன்மெண்ட் அந்த அளவுக்கு என்ன செய்யலைங்க, ஷார்ப்பாவே இல்லை, மழுங்கி போச்சு. இவன் இருதயத்தில் இருக்கக்கூடியதை வெளிப்படுத்தி விட்டான் என்பதை அவள் அறிந்தனால தான் இந்த வட்டம் சொல்றா, கண்டிப்பா இந்த ஒரு தடவை என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க. ஆனா இவன் வெளிப்படுத்திட்டா, இவ என்ன மனசுல இருக்குங்கிறத யார் கண்டுபிடிக்கலங்க. முழுவதுமாக இம்மைக்குரிய சரீரத்துக்கு அடுத்த இச்சைகளுக்கு அடுத்த விஷயத்திலேயே நாம் ஃபோக்கஸ்டாக இருந்தால் நம்முடைய கண்கள் என்ன செய்துவிடும்,
குருடாய் போய்விடும். கடைசியாக ஒரு விஷயத்தை வாசிக்கிறோம். 20வது வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, கர்த்தர் எப்போ விலகிறாரு? இவ்வளோ நேரமும் இந்த எல்லா சம்பவங்களும் நடக்கும்போது யார் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்பா, உன்னைய நான் என்ன நோக்கத்துக்காக படைத்தேன், உன்னை என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் கொண்டு வந்தேன், உங்கள் அப்பாவை நான் எப்படி ஆயத்தப்படுத்தினேன், உங்கள் அம்மாவை நான் எப்படி ஆயத்தப்படுத்தினேன், உன்னைய எத்தனையோ விஷயங்களை நான் பாதுகாத்து வந்தேன், உன்னைய ஆசீர்வதித்தேன், உன்னைய ஏவினேன். நீ மோசமாக நடந்தாலும் உன் மூலமாக பலத்த கிரியைகளை நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? நடப்பித்து கொண்டிருந்தேன். நீ தண்ணி கேட்ட, நான் உனக்கு என்ன செஞ்சேன்? தண்ணி கொடுத்தேன். அதில் கூட நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பாருங்கள், கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த என்ன கோரின்னு பேர் வைக்கிறார்ல, அந்த இடத்துல அந்த பூமி பிளந்து தண்ணி வர்றதாக தான் நம்மளாம் வாசிக்கின்றோம். ஆனால் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த எலும்பு இருக்கு இல்லையா, எலும்புலேருந்து கர்த்தர் தண்ணியை உண்டாக்குனதான்னு வருது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அது எப்படி வருதுன்னு தெரியல. அப்படியெல்லாம் நான் உன்னைய பாதுகாத்தேன், தண்ணி கேட்ட தண்ணி கொடுத்தேன், உன் மூலமாக பலத்தை ரட்சிப்பை கொடுத்தேன். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறியப்பான்னு ஆண்டவர் எவ்வளோ புழுக்கத்தோடு இருந்திருப்பார்ல, புழுக்கத்தோடு உள்ளே இருந்தார். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். ஆவியானவரை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? துக்கப்படுத்தவே கூடாது. தேவனை துக்கப்படுத்தவே கூடாது. ஆண்டவர் போயிட்டார், கர்த்தர் அவரை விட்டு என்ன செஞ்சிட்டாருங்க? விலகிட்டார். ஆனாலும் கடைசியாக ஒரு முறை கேட்குறான், தேவனே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை பலப்படுத்தும். கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார்? இறங்குகிறார். இதனுடைய பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒருவேளை வெளியில் பார்க்கும்போது நீங்களும் நானும் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கலாம். வெளியில் பார்க்கும்போது நம் பெரிய ஆவிக்குரியவர்களைப் போல தென்படலாம். நம்முடைய செயல்பாடுகள் அத்தனை பெரிய சாதனைகளாக இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியும் நம்ம எங்கே தேவ உறவில் இருக்கிறோன்னு. நம்முடைய உறவு தேவன்கிட்ட டிரான்சாக்ஷனலாக இருக்குதா, இல்லை உண்மையாகவே அவர்கிட்ட உண்மையான ஒரு உறவு இருக்குதா நமக்கு தெரியும். நம்ம யாருக்கிட்ட ஐக்கியம் வச்சுருக்கிறோங்கிறது நமக்கு தெரியும். நம்ம யாருக்கிட்ட எதை வெளிப்படுத்துகிறோங்கிறது நமக்கு தெரியும். யார்கிட்ட எவைகளையெல்லாம் வெளிப்படுத்துகிறோங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஆண்டவரை அக்னாலேஜ் பண்ணாமலே நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஏன் பலத்தினால சாதிச்சேன்னு நம்ம நினைக்கலாம். ஏதோ ஒரு சிலர்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டு இன்றைக்கி வெளியில் வர முடியாமல் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கலாம்? கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். நம்மளை அறியாமலேயே சிலர்கிட்ட நம்ம போய் மாட்டிக்கொண்டு அவர்கள்ட்ட எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணி நம்ம ஒரு 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 விதமான ஸ்டேட்டில் இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு புரோக்கன் சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டிய விஷயம், ஆண்டவரை இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்திரலும். வியாசர் லாரன்ஸ் ஒரு பாட்டு பாடியிருப்பார், ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தரலும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் ஆதாரம் தேவனோடு கூட ஒரு உறவு நமக்கு என்ன செய்யணுங்க? எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாமும் சிம்சோனை போல மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பாடங்களை எல்லாம் நாம் கேட்டோம். வாழ்க்கையிலே இவைகளை நாம் எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு செய்யக்கூடாதவைகளை செய்ய வேண்டியவைகளை செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சிம்சோனை என்னுடைய வாழ்க்கையை எங்களுக்கு முன்பதாக எடுத்து வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலிருந்து எப்படிப்பட்ட விதங்களிலே சத்ருவாகிய சாத்தான் செயல்படுகிறான், மாம்சம் எப்படி செயல்படுகிறது, நாங்கள் எப்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நினைக்கிறோம். நீர் உடன்படிக்கை பண்ணிவிட்டீர் என்ற ஒரே காரணத்திற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை சோரம் பண்ணாலும், எத்தனையாக உம்மை விட்டு விலகினாலும், அவர்களை மீட்டுக்கொள்வதற்காக எப்படியெல்லாம் நீர் பிரயாசப்படுகிறீர். மனிதர்களை தேடி வருகிறீர். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்ப்பதற்காக கர்வாலி மரத்திற்கின் கீழே உட்கார்ந்து இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதோ இங்கே மனோவாவுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய மனைவிக்கும் தரிசனமாகிறதை பார்க்கிறோம். சிறப்பான கட்டளைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, சிம்சோனை உமக்காக நீர் தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து நசரேயனாக மாற்றி ஆண்டவரே அவனை ஆசீர்வதித்து அவனை ஏவ துவக்கினீர். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குறைவுகளையெல்லாம் பார்த்தோம். எந்த இடத்துலையும் அவன் தேவனை ஆண்டவரே சரீரத்துக்கு அடுத்த விஷயத்தை தாண்டி மற்ற எந்த விஷயத்திற்கும் அவன் ஆண்டவரை தேடவே இல்லை என்பதை பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரம திட்டத்தை, உம்முடைய இருதயத்தின் துடிப்பை உணர்ந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, எவைகளை யாரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சரியான ஆண்டவரே டிசர்ன்மெண்ட் எங்களுக்குள்ளே இருக்க உதவி செய்யும். அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த ஒரு விஷயமானாலும் உம்மிடத்திலே பேசி பழகி உம்மிடத்திலே சொல்லி ஆறுதலடையத்தக்கதாக பலன் கொள்ளத்தக்கதான ஒரு பிராக்டிஸுக்கு, ஒரு பயிற்சிக்கு நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்ததில் வேணும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட மற்ற எல்லா குறிப்புகளையும் நாங்கள் நினைக்கிறோம். அதன்படி எவைகளையெல்லாம் நாங்கள் கடைபிடிக்க வேண்டுமோ கடைபிடித்து, எவைகளெல்லாம் செய்யக்கூடாதோ அவைகளெல்லாம் செய்யாமல் இருந்து உமக்கு ஒப்பாக ஒவ்வொரு நாளும் அனுரூபமாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே நாங்கள் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விழுந்திருந்தாலும் சிம்சோனை போல இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தருளும் என்று உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே நாங்கள் விழ எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் தாம் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீதியான ஆண்டவரே கூட்டத்தினுடைய எல்லா நிகழ்வுகளிலும் தேவ கிருபை தாமே இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு ஏறெடுத்து படைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.